ஹாய் மக்களே, வெல்கம் டு ஐ மவுண்டன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னன்னா, அதாவது பார்த்துக்கோங்க, 5 இட்லி, 5 தோசை, அப்புறம் வந்துட்டு குடல் குழம்பு. மை ஃபேவரட். இட்லிக்கு குடல் குழம்பு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. செம்மையாக காம்பினேஷன், செம்மையாக இருக்கும் குடல் குழம்பு. அப்புறம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆட்டு குடல் போட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது ஆம்லெட், ஆனியன் ஆம்லெட் ஒன்று. அடுத்தது பார்த்துங்க, குலோப் ஜாமுன் 2 பாக்ஸ் இருக்குது. அது நம்ம தேவைப்பட்டால் எப்படி நம்ம ஸ்வீட் எடுத்துக்கிறது நல்லது இல்லையா, அதனால் எடுத்துக்கிறோம் இது எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஓகே, முதல்ல நம்ம எப்போ போல் குளிப்பாட்டிக்கிறோம். அதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஓகே, நம்ம வந்து டைமர் ஆன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதே 15 மினிட்ஸ் தான். இன்னைக்கு அதே 15 மினிட்ஸ் வந்து இதெல்லாம் சாப்பிடுமான்னு சாப்பிடுவோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஒரு டைம் அப்படி தான் வைக்கிறோம். ஒன் டைம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸ்டார்ட் போலாமா? முதல்ல இட்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட்லி முடிச்சுட்டு அப்புறம் தோசைக்கு போயிடுவோம். அப்புறம் பார்த்துக்கோங்க, குழம்பு பார்த்துக்கிட்டிங்களா? செமையாக இருக்கும். வாங்க மக்களே, சாப்பிடலாம். செம்ம காம்பினேஷன். லெவல். என்ன அடைக்குது பிரச்சனையே தான். பிரச்சனையே இல்லாமல் உள்ள இறக்கலாம், அதான் பிரச்சனை. ஸ்டார்டிங் ஸ்பீடாக போக மாட்டேங்குது, கொஞ்சம் போக ஸ்லோவாகிடுது. டைமரு நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுது. அப்படியே நம்ம போட்டியும் சேர்த்திக்குவோம். ஏன்னா தனியாக சேர்த்திக்கிறத விட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்லாயிருக்கும். இட்லி பிணைஞ்சு விட்டு குழம்புல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். அப்படியே கலந்து அடிச்சா என்ன, அது குழம்பு அதிகமாக செலவாகும். வெள்ளாட்டு குடல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் செம்மறியாட்டை விட வெள்ளாட்டு குடல் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே
குடல் எப்போ சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட்ரு, அப்போ தான் ஜீரண ப்ராப்ளம் தான் நமக்கு வராது. அடுத்து தோசைக்கு போடலாம். தோசைனா சின்னது கிடையாது பார்த்தீங்களா, ரெண்டு ரெண்டாக போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் தோசை சாப்பிடும்போது பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் போட்டு எடுத்து வந்துருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் இதெல்லாம் விரிச்சு போட்டு செட் தோசை மாதிரி வச்சு, இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறேன், வெயிட் பண்ணுவோம். இப்படி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே போகல. சரியா ஊறும்போது ரிஸ்காகவே இருக்குது, சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். நல்லா பரப்பி விட்டு ஊற விட்டுக்குவோம். இந்த பரோட்டாவில் குழம்பு ஊற வச்சு சாப்பிடும்போது ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்தது போய்க்கிடுவோம். அதே மெத்தட் தான். கொஞ்சம் இப்படி பண்ணிட்டோம்னா அப்படியே இருக்கு. அதே இருக்கும் சைடில் எடுத்துக்கலாம் வாங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. முடியுமா? என்ன பண்ணுறது, நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பொறுமையாக தான் உள்ள போகுது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 5 இட்லி, ஒரு பிளேட்டு குடல், ஆல்மோஸ்ட் 4 தோசை காலி உள்ள போயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க் தான். ஒரு தோசை நிறுத்தினாலும் இருக்கிறது காலி பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடும், இதையும் ரத்தப்பள்ளி முடிச்சிடலாம். என் பையன் பக்கத்துல இருந்து ரொம்ப நேரமாக ஆம்லேட் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்றேன், அப்படியே முடிச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, ஒரு வாய் மட்டும் கேட்குறான். ரொம்ப நேரமாக அப்பா சாப்பிட நீ மட்டும் இவ்வளோ சாப்பிட்டேன்னு சாப்பிட மாதிரியே எனக்கு வந்து கேட்டுட்டே இருக்கான். அந்த எனக்கு
ரத்தப்பல் காலி பண்ணிடலாம். டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நான்வெஜ் பிரியர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ரத்தப்பொல்லாம் ஒரு எவ்வளோ நல்லதுன்னு வரும். சரிங்க மக்கா, சாப்பிட்டோம். அப்போ தோசை பெண்டிங் தான் ஆல்மோஸ்ட். இன்னும் கிட்டத்தட்ட இது மட்டும் 3 ரேட்டு போயிடுச்சு, இட்லி 5 போயிடுச்சு, தோசை 4 போயிடுச்சு, இது 1 போயிடுச்சு. ஆனால் குலோப் ஜாமுன் இதையும் கண்டிப்பாக காலி பண்ணிடுவேன். ஸ்டார்டிங்கில் இதை சாப்பிடும்போது இருக்கிற ஸ்பீடு லாஸ்ட்டில் உள்ள போக 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 வரமாட்டேங்குது. என்ன பண்ண தேவை கொடுக்கு அது எல்லாம் முட்டை லாஸ்ட்டு ஸ்வீட் போட்டுருமா? குலோப் ஜாமுன் பார்த்துக்கோங்க, இதுக்காகவே தான் வேணும். ஆஹா, அப்பா வலிக்கிட்டு போய் உள்ள குடலை கூட உழுவுங்க. அப்படின்னு ஜீரகம் குடிச்சிருவோம். ஓவர். ஓகே, டைமில் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டைமர் ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துக்கணும் 3 நிமிஷம் மேலே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு தான். ஏன்னா என்ன பண்ணுறது, நம்ம நான்வெஜ்னாலே கொஞ்சம் அந்த பிரச்சனை வரும். அது மாதிரி இட்லி தோசை சாப்பிடும்போது 1 நிமிஷம் பார்த்துக்கோங்க. 18:43 கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும். நம்மளோட ஸ்கில்லை நம்ம தானே வளர்த்துக்கணும், பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் 2 குலோப் ஜாமுன் இருக்குது, அதுங்க ஒரு ஆளுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தரணும். ஓகேங்களா? என்ன சாப்பிட முடியாமல் அசால்ட்டாக எடுத்துன்னு வாயில் போட்டுருவோம், அதுவும் பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள விட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? வணக்கம் மக்களே, வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு என்னோடய ட்ரையை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். மேற்கொண்டும் அடுத்த வீடியோக்கு முடிஞ்சளவுக்கு என்னாலும் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.